நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உன் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. ஓர் சொல்லில் ஓர் உலகம் அம்மா அம்மா, உலகெல்லாம் ஓர் சொல்லும் அம்மா. நீ சுமந்த பிள்ளையாய் நான் இருந்தேன் அம்மா, நான் சுமக்கும் பிள்ளையாய் நீ ஆனாய் அம்மா. எனக்கு ஏதுமானதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கேதுமானதுன்னா எனக்கு வேறு தாய் இருக்கா. தங்கம் போலே இருந்தவள் தான் சருகை போலே ஆனதனால், சிங்கம் போலே இருந்த மகன் செவிலியை போலே ஆவானா, தீயில் விழுந்த தேனா. मोना 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 है, मोना 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 कैसोलिना, मोना 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 है, मोना 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 कैसोलिना. அடி மோனா மை டியர் கேசோலினா, நெஞ்சு தானா துடிக்குதடி ட்ரம்போலினா. உன் கண்ணு காம்பஸ நான் உன் கொலம்பஸ, நங்கூரம் நான் போட நீ ஆட, கடல் வெடிக்குது பட்டாசா. சூப்பர். வணக்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் வணக்கம். ஏழைகளின் ரஹ்மான் ராஜா மனோன்றதுலாம் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனந்த ராஜா லைட் மியூசிக்கோட இளையராஜாவே இவர் தான். பல காலமா அந்த கெட்டப் எல்லாம் சேர்த்து இளையராஜாவே வாழ்ந்துட்டு வராரு. வெல்கம் டு கலாட்டா. ஸோ உங்களுடைய நேம் அல் ரஃபீனா, ரைட்? ஸோ இப்போ இட்ஸ் நாட் வெறும் லைட் மியூசிக் மட்டும் இல்லை, ஆல்ரெடி நீங்க படங்கள்லயும் பிளேபேக் சிங்கரா இருக்கீங்க. ஸோ யுவன் அவர்களுடைய பியார் பிரேமா காதல்ல உங்களுடைய பாடலும் ஒன்று சூப்பரான ஒரு பாடல். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி உங்க எல்லாருக்குமே தனித்தனி அறிமுகம் தேவையில்ல. யுவராஜ் அவர்கள் ஸோ 20 வருஷத்துக்கு மேல லைட் மியூசிக்ல வெற்றிகரமா பாடிட்டு வரீங்க. உங்க 3 பேருக்கு உங்களுடைய பெயர் அறிமுகம் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட குரலே ஒரு பெரிய ஒரு அறிமுகமா இருக்கு. ஏன்னா வழக்கமா இப்ப 3 பேரும் லைட் மியூசிக் பேக்ரவுண்ட்ல வந்து வரீங்க. அதனாலதான் பயங்கரமா பின்னாடி ஒரு லைட்டிங் எல்லாம் உங்களுக்கு ஒரு மியூசிக்காவே பேக்ரவுண்டா வச்சிருக்கோம். என்ன காரணம்னா இப்ப கரண்ட்ல வந்து நிறைய திருமணங்கள்ல வந்து அந்த லைட் மியூசிக் கல்ச்சரே பயங்கரமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. வச்சா டிஜே தான், அவங்களே மியூசிக் போட்டு அது ஒரு பீக் எடுத்து இது பண்ணிடுறாங்க. இந்த வருத்தம்லாம் தாண்டி உங்க எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, மனோவாவும் ரஹ்மானாவும் ராஜாவும். அப்போ எப்படி மக்கள் உங்களை ரசிப்பாங்க? உங்களை ரொம்ப பாராட்டுக்குள்ள வச்ச ஒரு முதல் பாடல்லாம் என்ன? 90களில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் ராஜா சார் பாடியிருப்பாரு. அதில் குறிப்பாக காதலுக்கு மரியாதை படத்தில் வந்து விஜய் சாருக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, என்னை தாலாட்ட வருவாளோ அந்த சாங். அந்த பாட்டுக்கு எங்கே போனாலும் நல்ல வரவேற்பு இருக்கும். அப்போ வந்து நார்மல் காஸ்டியூம் தான் பாடிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் அந்த பாட்டு ஒன்ஸ் மோர் மறுபடியும் அந்த பாட்டு 2 முறை ஒரு படம் ஒரு கட்சியில கூட நான் முடிச்சது கிடையாது. அந்த ஒரு பாட்டு தான் பாடுவேன். அந்த டைம்ல ஃபுல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றதுனால ஒரு பாட்டு தான் பாடுவேன். அந்த பாட்டுக்கு அப்படியே ஒரு வரவேற்பு இருக்கும். அப்புறம் மறுபடியும் நம்பரை ஒன்ஸ் மோர் பாடிட்டு அப்படி முடியும். அதுல இருந்து தான் எனக்கு இன்னும் அவரோட பாடல்கள் மேலே இன்னும் எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஒரு பாட்டு பாடும்போது இவ்வளோ கை தட்டுறாங்க, இவ்வளோ வரவேற்பு இருக்கு, இது நம்ம ஏன் ஃபுல் டைமா நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுதான் இந்த. ஆனா நீங்க பாடுறது வந்து அவரோட கம்போசிஷன் மட்டும் இல்ல, அவர் என்ன பாட்டு பாடுறாரோ அந்த பாடல்கள் மட்டும் தான் பாடுவீங்க. அந்த பாடல் அவர் கம்போசிஷன்ல பாடுவேன். எல்லா பாடலுமே தெரியும், அவருடைய பாடல்கள் எல்லாமே தெரியும், ஒரு டியூன்லாம் தெரியும் எனக்கு. பட் அவருடைய பாடு மட்டும் தான் நான் விருப்பமா பாடுறதுங்க. அது ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சார் எனக்கு பாத்தீங்கன்னா எங்க ஒரு பாட்டுக்காரன்னு சொல்லிட்டு ராஜா சார் மியூசிக்ல மனோ சார் பண்ணது தான். அந்த சாங் எப்பயுமே நம்ம லைட் மியூசிக் ஸ்டேஜ் மேரேஜ் ப்ரோக்ராமா இருந்தாலும் கோயில் திருவிழா அந்த மாதிரி ப்ரோக்ராமா இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு கொடுக்கறது செண்பகமேன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு கம்பல்சரி எல்லாரும் பாட வச்சு எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு. அந்த பாட்டு தான் பாடி நல்லா நேம் கிடைச்சிருக்கு. உங்களோட அடையாளமா மாத்தி. சூப்பர். நீங்க? வந்தே மாதரம் பாடுவேன், தாய் மண்ணே வணக்கம். ஸோ அது வந்து காலேஜ்ல இருக்கும்போதே அந்த காம்படிஷன்ஸ்ல காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல எல்லாம் பாடி எனக்கு அதன் மூலமா தான் லைட் மியூசிக் என்ட்ரியே கிடைச்சது. அங்க ஒருத்தர் பார்த்துட்டு தான் அவங்க அப்பாவோட லைட் மியூசிக் ட்ரூப்ல வந்து ஒரு என்னோட ஜூனியர் ஒருத்தர் கூட்டு போனார் இங்க சென்னையில.
லைட் மியூசிக்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பாட ஆரம்பிச்சது வந்து தீ தீ அந்த சாங், அந்த சிவாஜியில் உள்ள அதிரடிக்காரன் சாங். பட் எனக்கு ஒரு அடையாளமா மாறினது வந்து எல்லா புகழும் தான். நிறைய ஷோஸ்ல அது ஓப்பனிங் சாங்கா இப்போ வரைக்குமே, கார்பரேட் ஷோஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கேதரிங்கா இருக்கட்டும், எங்க போனாலுமே, காலேஜா இருக்கட்டும், இந்த எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வந்து ரெகுலரா அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே காம்படிஷன்ஸ்க்குலாம் ரொம்ப டஃப் சாங் டு சிங் டு பிளே. அண்ட் ஸோ அதனால அந்த சாங் எங்க பேண்டுக்கே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான சாங். ஸோ இப்போ வரைக்குமே அந்த பாட்டு தான் எனக்கு. ஏன்னா அந்த சாங் டக்குன்னு யாரும் எடுத்து பாட மாட்டாங்க, அது ரொம்ப ரேஞ்சில் இருக்கும். நிறைய ரஹ்மான் சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதில். அந்த சாங் எனக்கு பெரிய ஒரு அடையாளமாக கொடுத்த. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ அடுத்த ஒரு அரை மணி நேரம் வந்து நான் வந்து இந்த சின்ன வயசுல இந்த சன் மியூசிக் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்களா, காப்பி ரைட்ஸ் இருக்கோ உங்ககிட்ட அந்த பாட்டு இருக்கோ இல்லையோ, சார் எனக்கு இந்த பாட்டு போட்டுருங்க சார். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச பாடல்கள், பொதுவா மக்களுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்ககிட்ட கேட்க போறேன். உங்க சைடுல அந்த பாட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இப்போ உங்க 3 பேருக்குமே வந்து 3 சிங்கர்ஸ்க்குமே பர்டிகுலரா அவங்களுக்கு அந்த ஒரு சிக்னேச்சர் இருக்கும். இப்போ ராஜா சார்னா அவர் குரல்ல இருக்க அந்த ஒரு ஈரமா இருக்கட்டும், மனோ சார் கிட்ட இருக்க எனர்ஜி, ரஹ்மான் சார் கிட்ட இருக்கிற விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பாடல்கள்ல எந்த ஒரு விஷயம் வந்து இதை பண்ணாதான்ப்பா இவங்க நம்புவாங்க இந்த சிங்கர். இப்ப எஸ்பிபி சார்னா ஒரு சின்ன ஒரு சிரிப்பு இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல அவர் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம்னா என்ன, நீங்க சொல்லுங்கல்ல. ராஜா சார்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ராஜா சாரோட குரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு ஹார்ட் டச். அவர் எந்த பாட்டு பண்ணாலும் ஒரு ஹார்ட் டச் கண்டிப்பாக இருக்கும். சரி, தென்பாண்டி சீமையிலே சோழ பசுங்கிலியே, எது ரொம்ப மனசுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமான ஒரு பாடல்? சோழ பசுங்கிலியே. சோழ பசுங்கிலியே சொந்தமுள்ள பூங்கொடியே, ஈச்ச இளங்குருத்தே என் தாய் சோலையம்மா, கோடி திரவியமே வந்தது வந்தது ஏ, கொல்ல போனது போனது ஏ, ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏ, விட்டு சென்றது சென்றது ஏ. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. இதுல ஸ்டேஜ்ல பாடும்போது நானே அழுந்திருக்கேன். ஒரு சில பாடல்கள் பாடும்போது டெய்லி நிகழ்ச்சி கச்சேரி இருக்கும், அப்போ இன்னைக்கு பாடினாலும் அழுந்துருவேன், அதே பாட்டை நாளைக்கு பாடும்போது அழுந்துருவேன். என்ன அறியாம பாடி முடிக்கும்போது என்ன அறியாம கண்ணில் எதிர்க்க உட்காரவங்களும் அழுவாங்க. நானே ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப மனோ சாருக்குன்னு சொல்லும் போது நிறைய பேர் அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்குவாங்க. என்னன்னா அவர் பயங்கர எனர்ஜியா பாடுவாங்க. எஸ்பிபி சாருக்கு என்னென்ன பாட்டுலாம் சூட் ஆகுதோ அதெல்லாம் மனோ சாருக்கும் சூட் ஆகும். இந்த ஒரு சர்க்கிள்லயே இருந்தாங்க. நீங்க சொல்லுங்க, மனோ சாரோட வாய்ஸ்ல இருக்க ரொம்ப ஒரு தனித்துவமான விஷயம் என்ன? நீங்க அந்த எந்த ஒரு பாடல் வந்து என்ன மாதிரி பாடுறாருல நீங்க ரொம்ப ரசிச்ச பாடலும்? அவர் வாய்ஸ்லயே இமிடேட் பண்ணி பாடின சாங்ஸ் எல்லாம் அதுல ரொம்ப ஒரு வாய்ஸ் இமிடேட் பண்ணி நம்ம பாடுறோம். அவரு பிலிம்ல வந்து இமிடேட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல வந்து கருணா படத்துல பிலிம்ல வந்து வித்யாசாகர் மியூசிக்ல ஏ ஷப்பான்னு ஒரு சாங்ஸ், அது ரொம்ப டஃப் சாங் பாடுறதுக்கும். அதுல வந்து அவர் பயங்கரமா அவரை வேலை வாங்கியிருப்பாங்க மனோஜ் சார். அவர் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியா பாடியிருப்பாரு. அந்த சாங்ஸ் நல்லா. ஆனா ஸ்டேஜ்ல லைவ்லயே கூட நான் இது வரைக்கும் மனோஜ் சார் பாடி கூட நான் அதை கேட்டதில்ல. ரொம்ப ரேர் சாங். ட்ரை பண்ணலாம் ஒரு லைன் அத. வாங்க. எஸ். ஏய் ஷப்பா ஏய் ஷப்பா நினைச்ச கனவு பழிக்காதா, ஏய் ஷப்பா ஏய் ஷப்பா அடைச்ச கதவு திறக்காதா, எண்ணி வந்து வேலை வெற்றியாகும் வேலை, காமன் செஞ்சாலீல நடப்பது நடக்கட்டுமே. ஏய் ஷப்பா ஏய் ஷப்பா நினைச்ச கனவு பழிக்காதா, ஏய் ஷப்பா ஷப்பா அடைச்ச கதவு திறக்காதா. அவர் வாய்ஸே மாத்திடுறாரு டோட்டலா பாடும்போது. அவரோட வாய்ஸ்ல இமிடேட் பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா இந்த சாங்ஸ் அழகில மிரட்டி இருப்பாரு, அந்த மாதிரி சொல்லலாம். சூப்பர் சூப்பர். சோ இப்ப இவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்டைல்னா, ரஹ்மான் சார் கிட்ட இருக்க தனித்துவம் என்னன்னா, அவர் ஒரு பாட்டை ஒரு மேபி ட்ராக் கூட பாடி இருக்கலாம், அவர் அந்த வாய்ஸ்ல கேட்டுட்டோம்னா மத்த யார் வாய்ஸும் அதுக்கு சூட்டே ஆகாது. அது இவர் பாடின மட்டும் தான்ப்பா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி. அவர் ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கிறதுனால அந்த சாய்ஸ் அவர் எடுத்துக்கிறாருல்ல. ஓகே ஓகே. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்குற சாங் அவர் இன்னைக்கு வரைக்கும் பாடுறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் பாடி நம்ம கேட்டது கிடையாது. 32-33 இயர்ஸ்ல வந்து அவர் பாடின பாட்டு எல்லாமே அவருக்காக அவர் செஞ்சுக்கிட்ட பாடல்கள். ஓகே, அப்படியா? ஆமா ஆமா அப்படிதான். அவரோட மியூசிக்ல மட்டும் தான் அவர் பாடுறாரு. அது ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கும் அவர் பாடுற. இன்னொரு விஷயம், இப்ப நம்ம அந்த ஷோலயுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் சாரோட சாங்ஸ். நீங்க லிரிக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த மீட்டருக்குள்ள இருக்கணுங்கிற எந்த இதுவுமே இருக்காது. அப்படி இந்த இப்போ ஆர்வீர மணிப்பா எடுத்தாரு, அப்படியே அவர் பேசுற ஒரு லெட்டர் மாதிரி இருக்கும். அது அவருக்கு வந்து அந்த மியூசிக் கம்போசரா இருக்கிறதுனால
அது ஒரு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஒரு அந்த சந்தத்துக்குள்ள நிறுத்தணும் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல்ல கொஞ்சம் உடச்சிக்கலாம் அப்படின்னு அந்த லாங்குவேஜை வந்து கொஞ்சம் அவர் மியூசிக்கல் லாங்குவேஜை வந்து டிஸ்கவர் பண்ணிட்டார் ரொம்ப ஏர்லியராகவே. நான் சொல்றது ஒரு சிக்கு புக்கு ரயில்ல இருந்தே அதை பண்ண ஆரம்பிச்சதுனால அவரோட வாய்ஸ்ல அந்த மாதிரி கேட்கும்போது அது கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஓகே இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விண்ணை தாண்டி ஒரு வயல வந்து மன்னிப்பாயா சாங், ஸோ அது வந்து ஸ்ரேயா கோஷல் வந்து அவ்வளோ சாஃப்டா ஒன்று பாடி இருப்பாங்க. அது முடிச்ச உடனே ஒரு தனிமையில இட் வாஸ் லைக் ரெண்டுமே ஆப்போசிட் எக்ஸ்டென்ட். அது வந்து இத்தனைக்கும் அது வந்து ஒரு பேத்தோஸ், ஒரு சேட் சாங், ஒரு ரிக்ரெட் சாங், என்ன வந்து எனக்கு சாரி கேட்கற மாதிரி ஃபர்கிவ்னஸ் கேட்கற சாங். அதுல அவரோட எனர்ஜி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது வந்து அது எனர்ஜினா ஒரு ஜாலியான கொலம்பஸ் ஹம்மா மட்டும் இல்ல, இந்த மாதிரி சாங்லயும் அவரோட வாய்ஸ்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜி. நீ வாழ்க்கையில எவ்வளவு முக்கியன்றத அந்த லிரிக் எல்லாம் அந்த லிரிக்ஸ் கண்ணே தடுமாறி நடந்த நூலில் நானும் மழையாகி போனேன், உன்னால் தான் கலைஞனாய் ஆனேனே, தொலை தூரத்தில் வெளிச்சம் நீ, உனை நோக்கியே என்னை ஈர்க்கிறாய், மேலும் மேலும் உருகி உருகி உனை எண்ணி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன், ஓ உனை எண்ணி ஏங்கும் இதயத்தை என்ன செய்வேன். சூப்பர், எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு. இந்த டிஷர்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, ரஹ்மான் அட் நைட், ராஜா டே, நான் வந்து மனோ டேப்னு ஒண்ணு போட்டு டிஷர்ட்டே உருவாக்கிக்கலாம் போல. 3 பேரையும் ஒன்னா வச்சு பாட வைக்கிறதே கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ இசை ரசிகர்கள் 2 விதமா பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து எனக்கு ஜென்ரலா நல்ல இசையே எனக்கு பிடிக்கும் அப்படி ஒண்ணு, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க ரஹ்மான பிடிச்சவங்க எனக்கு ராஜா மியூசிக்கோட ரஹ்மான் தான் கெத்து, என்ன ரஹ்மான் ராஜா போல வருமானம். இந்த சண்டைக்குள்ள நீங்க எப்பாச்சும் மாட்டிருக்கீங்களா? 3 பேருமே கேக்குறேன் பொதுவா. இல்ல, இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து தான். ஆமா. நமக்கு பிடிச்ச உணவு வந்து இன்னொரு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்க பிடிச்ச உணவு நமக்கு பிடிக்கணும்னு அவசியம். அதே மாதிரிதான் இசையும், ஒவ்வொருத்தருடைய ரசனையும் ஒரு மாதிரி இருக்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் வந்தவங்களுக்கு அந்தந்த இசையமைப்பாளர்கள் வந்து ஒருவா தெரிவாங்க. இப்போ எங்க அப்பா காலத்துல வந்து MSV சார், KV மகாதேவன், இப்போ நான் வந்தப்போ ராஜா சார், இப்போ என் பசங்க வந்தப்போ அப்போ ரஹ்மான். இப்போ அப்படிதான் போயிருக்கு, அந்த ஜென்ரேஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஒவ்வொருத்தர் ரசனையும் மாறுது. ஒரு ஸ்டாண்டர்டான சில மியூசிக் அந்த சாங்ஸ் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஜென்ரல் பப்ளிக்கு வந்து இப்ப நானுமே வந்து ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் சண்டை போட்டிருக்கேன். ஏன்னா அன்னியன் படத்துல ரஹ்மான் சார் இல்ல அப்படிங்கறது அந்த நியூஸ் பேப்பர் ஆட் பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம தூங்காம நான் அழுதுட்டு இருந்தேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஃபேன். ராஜா சாரோட சாங்ஸ் ரொம்ப அந்த டைம்ல ரொம்ப கேட்கறதும் இல்ல, ரொம்ப பெருசா நம்ம வந்து அதை நம்ம லைஃப்குள்ள நம்ம அது வரல. பட் நம்ம மியூசிக்கை கெரியரா எடுத்துட்டு ப்ரொஃபஷனலா வரும்போது நமக்கு அந்த இது கம்ப்ளீட்டா உடஞ்சிரும். ஏன்னா வந்து பண்ணி வச்சிருக்கிற ஒர்க்லாம் அந்த மாதிரி அவரோட பாடி ஆஃப் ஒர்க். ராஜா சார் எடுத்துக்கோங்க, MSP சார் எடுத்துக்கோங்க, இப்போ இருக்கிற ரஹ்மான் சாருக்கு அப்புறம் வந்து யுவன் சார், ஹாரிஸ் ஜெயராஜ், எல்லாருமே வந்து பாடி ஆஃப் ஒர்க்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம எவ்வளவோ பேர் வந்து பண்றாங்க, வாரம் 10 படம் வருது, ஏன் வந்து இவங்க எல்லாம் பெருசா தெரியுறாங்க? ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தே டூ. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டைம் மேல அந்த மெச்சூரிட்டி வந்துடும். அது வந்து இப்போ லிசனர்ஸ்க்குமே இருக்கு. ஈரவழி காவியங்கள்னு ஒரு படம், பிரதாப் போத்தன். ஸோ அந்த படத்துல நிறைய பேர் சொல்ற பாடல் வந்து என்கானம். ஸோ அதுல ஆக்சுவலா இன்னொரு சாங் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் ஐ ஃபீல். வாட்ஸ் தி சாங்? டக்குன்னு திரும்ப ஸ்டார்டிங் பழைய சோகம். ஸோ அந்த படத்துல பழைய சோகம், அது ஜஸ்ட் ரொம்ப பேசிக் கிட்டார் நோட்ஸ் தான் இருக்கும். ஆனா அது அந்த டைம்லயே வாட் கம்போசிஷன் பா. நிறைய சாங் அந்த மாதிரி இருக்குங்க, நிறைய வெளியில பாப்புலர் ஆகாத தெரியாது, நல்ல பெஸ்ட் டியூன் அதெல்லாம். என்ன படம் வந்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச படம் ஹிட் ஆகலன்னா அந்த பாடல்களும் அப்படியே பாடல்கள் நிறைய வெளிவராத படங்கள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. ராஜா சார் பாடின பாட்டு நிறைய படங்கள் வந்து வெளியில வராத பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. சரி ஓகே. அண்ட் மனோ சாருக்கு அந்த மாதிரி ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங்னா பொன்மன செல்வன் ஃபிலிம்ல ராஜா சார் மியூசிக்ல பூவான எட்ட தொட்டுன்னு ஒரு சாங் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அந்த சாங்ஸ் டூயட் வாணி ஜெயராமா பாடிருப்பாங்க, மனோ சாரும். அந்த சாங் ரொம்ப அருமையான பாட்டு. இது வரைக்கும் ஸ்டேஜ்ல அவ்வளவா யாரும் போட்டது கிடையாது. ஊர் சைடுல போனீங்கன்னா இந்த CD கடையில பஸ்ல எல்லாம் கேட்கலாம். ஓகே. ரஹ்மான் சாருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? அவர் போட்ட ரஹ்மான் சார் கூட மிஸ் இன்டர்ப்ட் ஆகுதுன்னா ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு மட்டும் தான் அந்த பீரியட்ல. அது ஹாரிஸ் ஜெயராஜோட ஏதாவது ஆல்பம் சார் மாதிரி சாங்ஸ் இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா நிறைய சாங்ஸ் டு பி ஹானஸ்ட் இன்னைக்கு வந்து யூடியூப்ல எல்லாரும் அதை வந்து அலசி ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஓப்பனா பேசலாம். நீங்க ஹாரிஸ் சாரோட நிறைய சாங்ஸ் எடுத்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட சாங்கோட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியுமா சார்? மஜ்னூன் ஒரு படம் வந்துச்சுல, அதுல வந்து குல்முகர் மலரே கொல்ல பாக்காத, அதோட ஆர்கஸ்ட்ரேஷன்ல இருந்து ஸ்டைல்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சை நிறமே அதே அப்படியே இருக்கும். அது
அதுல வந்து சகியே அப்படி இருக்கும், இதுல வந்து மலரே 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 முகவரி என்ன? முகவரி. அதுலயும் கிட்டார் ஸ்லாப்ஸ் இருக்கும், இதுலயும் கிட்டார் ஸ்லாப்ஸ். இது கொஞ்சம் டெக்னிக்கலா போனா அப்படியே இருக்கும். அஸ்கு லஸ்கு எம்மோ எம்மோ அஸ்கு லஸ்கு லீபே வெண்ணிலவே வெண்ணிலவே, இந்த மெலடிஸ் இந்த மாதிரி சாருக்கு வந்து அது ஒரு பயங்கர கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா அந்த ஸ்டைல வந்து. அதே மாதிரி சிங்கர்ஸ், சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ். இப்போ அங்க வந்து காதலேனும் தேர்வழி, அது வந்து எஸ்பிபி சார் சொன்னலாம் தான் பாடிருப்பாங்க. இங்கே அருள்ல வந்து சார் அதே பேரை வந்து 10 விரல் உனக்கு 10 விரல் எனக்கு, அதுல எஸ்பிபி சொன்னதான். இந்த மாதிரி அவர் யூஸ் பண்ண விஷயங்கள், அந்த சாய்ஸ் ஆஃப் ஆர்கெஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை வந்து ஹாரிஸ் சார் நிறைய இடத்துல சொல்லி நல்லாவும் இருந்திருக்கு. இப்போ கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். மாமா ஓ மாமா 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 அந்த பாட்டு ஊர்வசி மாதிரி தான் இருக்கும். ஏத்தி 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 அதுல வந்து இந்த பேஸ் குரூவ் வந்து அப்படியே ஏத்தி ஏத்திலயும் அது மாதிரி ஒரு குரூவ் போயிட்டே இருக்கும். இது அவர் ஓப்பனா அந்த நிறைய இடத்துல, ஏன்னா சார் கூட ஒர்க் பண்ணவர், ஆர்கெஸ்ட்ரேஷன்ல அவர் இருந்திருக்காரு. இப்ப நீங்க ஓப்பனா இப்ப நிறைய இடத்துல முதல்வன் சாங்கோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ஹாரிஸ் சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஹோஸ்டே ஹோஸ்டே அது வந்து ஹாரிஸ் சாரே தான் பண்ணியிருக்காருங்கிறது கூட இப்போ ஓப்பனா எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். அதுல காப்பி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதுக்குள்ள நம்ம போகல. பட் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ லியோ காஃபி ஆட் தெரியுமா உங்களுக்கு? லியோ காஃபியோட ஆட் வந்து தாரே 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 தாரா தாரே தாரா, இந்த மெலடி வந்து அதுல வரும், அந்த லியோ காஃபியோட ஆட்ல வரும். அது வந்து அதுல ஃப்ளூட்ல வரும் நினைக்கிறேன், ஃப்ளூட்டோ வீணையிலே வரும். அது வந்து முதற்கனவே சாங்ல சரணத்துல வரும், தொலைந்த என் கண்களை பார்த்ததும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அது அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்க அந்த டைம்ல, மேபி இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். அண்ட் ஃபைனலி எல்லாருக்குமே அவங்களுடைய பர்சனல் ஃபேவரட் இருக்கும்ல. இந்த ஒரு பாடல் பாடனா கண்ணை மூடிட்டு கேட்டா கூட நான் இவங்களை நம்ப வச்சிருவேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ட். உங்களோட பெஸ்ட் சாங்னு இருக்கும்ல, ஸோ அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாழலயம், நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது, ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும். சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். அப்படியே ரஹ்மானுக்கு தாவும். நாட்குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும் என் பேனா, எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் மானதன் தேனா, ஜில் என்று பூமி இருந்தும் இந்த தருணத்தில் குளிர்காலம் கோடையானதேனோ, வா அன்பே நீயும் வந்தால் செங்கனல் கூட பனி கட்டி போல மாறுமே. சூப்பர். நீங்க சார். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. ரொம்ப அழகா இருந்தீங்க, எல்லாமே செம்மையா. ஃபைனலா அறியாத வயசு புரியாத மனசு, ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம், அடியாத்தி ரெண்டும் பறக்குதே செடி போல ஆசை முளைக்குதே, ரெண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம். சூப்பர். ரொம்ப அழகா கேட்ட பாடல்லாம் டக்கு டக்குன்னு பாடிட்டீங்க. ஃபைனலா இப்ப கரண்டா ஒரு பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அதுல வந்து ரஹ்மான் சார் மட்டும் தான் மிஸ்ஸிங், நீங்க 2 பேர் பயங்கரமா இன்வால்வ் ஆயிருக்கீங்க. பொட்டு வச்ச ஆமா, ராஜா சார் இசையில மனோ அவர்கள் பாடுந்து, நானுமே ஸ்டேஜ்ல அந்த பாட்டு நிறைய பாடி பாருங்க, இவரும் பாடி இருக்காரு. அதனால 3 பேரும் சேர்ந்து அந்த பாட்டு பாடினீங்கன்னு வைங்க, அது பிரமாதமா இருக்கும். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி
சிங்கக்குட்டி இனி ஓம் பேர சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம்.